ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. வெறும் இஞ்சி வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இது ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது எப்படி செய்யுது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. சுத்தமாக மண் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு அப்படி இல்லைனா ஒரு கரண்டியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. டேரெக்டாக அடுப்புலையே ஒவ்வொன்றா ஒரு ஸ்டாண்டில் வச்சு சுட்டு எடுக்கிறதுனாலும் சுட்டு எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் சுட்டுறதுக்கு பதிலாக வெளியில் அடுப்பு ப்ரொவிஷன் ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட சுட்டு எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா அந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த சுட்டு எடுக்கிறதுல இஞ்சி வந்து ஒரு 3/4 வாசி அளவு நல்லா வெந்துடணும். இப்போ திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ அப்படியே நம்ம தண்ணியில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே தண்ணியில் போட்டிங்கன்னா லேசாக தோலை அப்படியே எடுத்திங்கனாலே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்துடும். இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அந்த பீஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. இதை வந்து எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். கொஞ்சம் தூசி இல்லாத வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம அப்படியே தான் சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் நல்ல வெல்லமாக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு. இன்னும் நல்லா கட்டியானோம். பேன்லேருந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பேன்லேருந்து தனியாக பிரிஞ்சு மாவு மாதிரி வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு உடனே இதை வந்து ஒரு பிளேட்டுக்கோ இல்லை பவுலுக்கோ மாற்றிடுங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு நல்லா சர்க்கரை நல்லா பவுடர் ஆக்கி சேர்த்துக்கோங்க. ஓரளவு சூடாக இருக்கும்போதே இதை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் உருட்டிங்கன்னா ரொம்ப இறுகிடும், உருட்டுறதுக்கு வராது. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு தடவை இதில் நல்லா உருட்டிட்டு திரும்ப இந்த சுகரில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சுகர் பவுடரில் போட்டு பரட்டி இதே மாதிரி எல்லாத்தையுமே செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறப்ப கோல்டு டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ரிலீஃபாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.